உங்க தம்பி நம்ம குடும்பமானத்தையே கேவலப்படுத்தி விட போறாரு. இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும், வச்சுக்கிறேன் கச்சேரியா. இவ்வளவு நாள் சாட்சி இல்லாம இருந்தது, இப்ப சாட்சியா நீங்க இருக்கீங்க. உண்டு இல்லைன்னு பண்றேன். ரெண்டு பேரும் மாலையோட இருந்ததை ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். எதுக்கு? எதுக்கா? அந்த வேதா கிட்ட காட்டதா? நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன்னு சொன்னால, ஒரு போட்டோ எடுத்திருந்தா அவகிட்ட காமிச்சிருக்கலாம்ல. விடுங்க, போட்டோ எடுக்கலன்னா என்ன இப்போ? நான் சொன்னதானே நம்ப மாட்டா, நீங்க சொன்ன நம்புவால? கல்பனா, நான் உனக்கு சொன்னா கேப்பியா? நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்னங்க ஹெல்ப் ஆதிதுன்னு சொல்றீங்க? நான் உங்க பொண்டாட்டிங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். நீ பார்த்ததை பத்தி வேதா கிட்ட மட்டும் இல்ல, நம்ம வீட்டில் உள்ள யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஏன் எதுக்கு சொல்லக்கூடாது? இப்பதான் வீட்டில் வச்சு கேட்கலான்னு சொன்னீங்க. சொன்னா வேதாவோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும் யோசிச்சு பாருமா. அவளும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே. அவ இவங்க மேல ரொம்ப நம்பிக்கையா இருக்கா. இவங்க இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்றாங்கன்னு தெரிஞ்சா அவளுக்கு எப்படி இருக்கும்? வீட்டில் இப்பதான் எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாரும் நிம்மதியா இருக்காங்கம்மா. இதை சொல்லி எல்லாரோட நிம்மதியும் கெடுக்க வேணாம்மா. முக்கியமா அப்பாவுக்கு தெரிஞ்சா அவரால் இதை தாங்கிக்கவே முடியாது. அதுக்காக இதை அப்படியே விட்டு சொல்றீங்களா? நான் வேதாவை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக இது சொல்லணும்னு நினைக்கல. நான் என்னோட இடத்துல வேதாவை வச்சு பார்த்துதான் சொல்றேன். அவ உங்க தம்பி மேல எவ்வளவு நம்பிக்கையா இருக்கா. அத பத்தி கொஞ்சம் கூட நினைக்காம கட்டின பொண்டாட்டிக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ற உங்க தம்பில ஒரு மனுஷனா? இத பத்தி வேதா கிட்ட எதுவும் சொல்லாம இவங்களை இப்படியே விடுறதுதான் வேதாவுக்கு நாம பண்ற துரோகம். அதனால என்ன மன்னிச்சிடுங்க. இந்த ஒரு விஷயத்துல நீங்க சொல்றத நான் கேட்கவே மாட்டேன். கல்பனா, நான் சொல்றத முழுசா கேட்டுப்போ. கல்பனா, சொன்ன கேளு. நில்லு கல்பனா. என்ன கல்பனா இது? நான் சொல்றத கொஞ்சம் கேளு, கொஞ்சம் பொறுமையாரு. வேதா கிட்ட சொல்லி இதை பிரச்சனையாக்குறதுனால இந்த பிரச்சனை இன்னும் பெருசாகுமே தவிர சால்வ் ஆகாது. இதனால நாகராஜும் வேதாவும் பெரிய கூட சான்ஸ் இருக்கு. அப்படி ஒன்று நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் பேசுறேன். இப்படியே உங்களை விட்டாலும் அதானே நடக்கும். இது இப்படியே வளர விடுறதும் ஆபத்து தான், அது எனக்கும் தெரியும். ஆனா இதை தடுக்கிறதுக்கான வழி நீ நினைக்கிறது இல்லை. வேற என்ன செய்யலாம்னு சொல்றீங்க? கல்பனா, முதல்ல இந்த பிரச்சனை எப்படிலாம் முடியறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு தெரியுமா? இந்த விஷயம் ஒருவேளை வேதாக்கு தெரிஞ்சு வேதா சண்டை போட்டு போயிட்டான்னு வச்சுக்கோ, நாகராஜ் அவளை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணாம இந்த மல்லிகாவையே கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்துட்டா என்ன பண்றது? ஐயோ, என்னங்க இப்படிலாம் சொல்றீங்க? இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குமா? சரி, வேற எப்படிதான் இது தடுக்கிறது? நான் நாகராஜ் தனியாக கூப்பிட்டு கண்டிக்கிறேன். இதனால என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு பேசி அவனுக்கு புரிய வைக்கிறேன். அவன் புரிஞ்சுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கப்புறம் அவனே மல்லிகாவை வெட்டி விட்டுருவான். ஒருவேளை நான் பேசியும் அவன் மனசு மாறலனா அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்ப்போம். அது வரைக்கும் தயவு செஞ்சு நீ இதை பத்தி யார்கிட்டையும் எதுவுமே பேசாத. சரிங்க. நீங்க எப்போ மல்லிகாவை நாகராஜ் தம்பி கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொன்னீங்களோ அப்பவே எனக்கு பயம் வந்துருச்சு. அப்படி ஒண்ணு நடந்துடவே கூடாது. நான் கண்டிப்பா யார்கிட்டயும் இதை பத்தி பேச மாட்டேன். சரி, வா போலாம். இந்த பக்கம் போய்டியா? ஒரு நிமிஷம் ஒரே ஒரு சான்ஸ் கொடு மஞ்சு, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு. என்ன சான்ஸ் கொடு? பேசுறதுக்கு தான். நீயே ஏதோ ஒன்று நினைச்சுக்கிட்டு கோச்சிக்கிட்டு போனீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் அந்த ரவுடிகளை ஏன் அடிக்கலங்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் இருக்கு. முதல்ல அதை ஏன்னு கேளு. எது கேட்கணும்? நீ எந்த பஞ்சாயத்தும் பண்ணாத ஒரு பயந்தாங்கோலி. ஆனா பேரு மட்டும் பஞ்சாயத்து முருகன் வச்சுட்டு பிலிம் காட்டிட்டு இருக்கேன். உனக்கு குத்துச்சண்டை வீரர் மைக் டைசன் தெரியுமா? தெரியும். அதுக்கு என்ன இப்போ? அவரும் உன்ன மாதிரி தான் ஏமாத்திட்டு தெரிஞ்சாருன்னு சொல்ல போறியா? இல்ல பேபிமா, அவருடைய லைஃப் ஸ்டோரியும் என்னுடைய லைஃப் ஸ்டோரியும் ஒரே வேலை டிராவல் ஆகும். அத பத்தி உங்ககிட்ட டீடைலா அங்க உட்காந்து சொல்றேன். வா, அப்படி போய் உட்காந்து பேசுவோமா? போ. இதுக்கெல்லாம் மட்டும் ஒன்னும் குறைச்சல் இல்ல, இதுல மட்டும் தெளிவா இருப்பா. அட உட்காரு மஞ்சு, உட்காருங்கிறல்ல. அந்த மைக் டைசன் ஒரு நாள் பீச்சில் நடந்து போய்கிட்டு இருந்தாரு. அப்ப நல்ல கும்மி இருட்டு. அந்த நேரம் இலையெல்லாம் மரத்துல இருந்து சட 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 சடன்னு உதிருது. நல்ல பலத்த காத்து. காத்து வீசினதுக்கு அப்புறம் தானே இலை விழுகும், சமாளிப்போம். அப்போ தூரத்துல
விஷயத்த சொல்லு. அது ஒண்ணும் இல்ல மஞ்சு, ஒரு கதையை அதோட அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி சொன்னா தான் அந்த கதையோட டெப்த் என்னன்னு உனக்கு புரியும். ஒரு ஆணியும் வேணாம், சொல்லு. அவர் பீச்சில் நடந்து வந்துகிட்டு இருந்தப்ப திடீர்னு 2 ரவுடிங்க அவரை அடிச்சு போட்டுட்டு அவர்கிட்ட இருந்த $20 பறிச்சுட்டு போயிட்டாங்களாம். இதை கேட்ட அங்க உள்ளவங்கலாம், ஏன் சார் நீங்க எவ்வளவு பெரிய குத்துச்சண்டை வீரரு, கேவலம் லோக்கல் ரவுடிங்கிட்ட காசை விட்டுட்டீங்களேன்னு கேட்டாங்களாம். நீங்க உங்க ஸ்டைல்ல சும்மா ஆளுக்கு 4 பஞ்சு அடிச்சு விட்டு இருந்தீங்கன்னா அவங்க அப்படியே மிரண்டு ஓடி இருப்பாங்களேன்னு கேட்டாங்களாம். இதுக்கு அவர் என்ன சொல்லியிருப்பாரு நீ சொல்லு. அதையும் நீயே சொல்லு. அவங்க என்னை அடிச்சு பிடிங்கிட்டு போனதுனால எனக்கு வெறும் $20 தான் நஷ்டம். அதே நான் அவங்கள அடிச்சிருந்தேன்னு வைங்களேன், எனக்கு $2000 நஷ்டம்னு சொன்னாராம். புரியலல்ல? எப்படி அங்க இருந்தவங்க எல்லாம் கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் ஒரு தடவை குத்துச்சண்டை போட்டிக்கு போனா எனக்கு $2000 கிடைக்கும், கேவலம் $20க்காக என்னுடைய அந்த எனர்ஜியை நான் வேஸ்ட் பண்ணுமான்னு கேட்டாராம். இப்ப எதுக்கு இந்த கதையை என்கிட்ட சொல்ற? அந்த மைக் டைசன் மாதிரி தான் நானும் சொல்ல வரேன். பல லட்சங்களுக்கும் கோடிகளுக்கும் பஞ்சாயத்து பண்ற இந்த பஞ்சாயத்து முருகன் கேவலம் 10,000க்காக என்னுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் அன்னைக்கு நான் சண்டையே போடல. நம்புற மாதிரியே இல்லையே. ஐயோ நம்பலையே. மஞ்சு 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 நான் சொல்றத கேளு மஞ்சு. மஞ்சு நான் சொல்றத கேளு மஞ்சு. மஞ்சு ஒரு நிமிஷம் நில்லு மஞ்சு. ஒரு பெரிய கதையை நான் எவ்வளவு தம் கட்டி சொல்லியிருக்கேன், தயவு செஞ்சு நம்பு மஞ்சு ப்ளீஸ். ஐயோ எங்க அப்பா கால் பண்றாரு. என்ன கால் தானே பண்றாரு? என்னமா நேரம் வந்த மாதிரி ஐயோ எங்க அப்பா கால் பண்றாருன்றா? ஏய் கொஞ்சம் சும்மா இரு. எங்க அப்பா பத்தி உனக்கு தெரியாது, அவருக்கு பயங்கர டெரர். கொஞ்சம் அமைதியா இரு. இங்க பாரு, சும்மா அடிக்கடி டெரர்னு சொல்லாத. நான் அவரை விட பெரிய டெரர். அட்டன் பண்ணிடாத. அப்பா சொல்லுங்கப்பா, எப்படி பார்க்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. என்னப்பா சொல்றீங்க? மாப்பிள்ளை பார்த்திருக்கீங்களா? இல்லப்பா, நான் ஒருத்தரை லவ் பண்றேன்ப்பா. சொல்லு சொல்லு, என்னை பத்தி. அவர் பேரு பஞ்சாயத்து முருகன். இல்லப்பா, ஊர்ல எந்த பஞ்சாயத்துனாலும் அவரு தான் கூப்பிடுவாங்க, அதனாலதான் அவருக்கு அந்த பேருப்பா. ஆமாப்பா, அவரு பெரிய ரவுடி தான். அப்பா உங்க பேச்சு நான் எப்பப்பா தட்டிருக்கேன்? நீங்க பார்த்து ஓகே பண்ணாதான்ப்பா, இல்லைன்னா நான் வேண்டான்னு சொல்லிடுவேன்ப்பா. சரிப்பா. என்ன மஞ்சு பட்டுன்னு இப்படி சொல்லிட்ட? உங்க அப்பா என்னை வேணான்னு சொல்லிட்டா, அப்ப நீ என்ன வேணான்னு சொல்லிடுவியா? வேற வழி இல்ல பஞ்சு. எங்க அப்பா பேரு வீரசிங்கம். பேருக்கு ஏத்த மாதிரியே ரொம்ப கோவமானவரு. கோவம் வந்தா யாரு என்னன்னு பார்க்கவே மாட்டாரு. அதனாலதான் அவர்கிட்ட பேசவே எல்லாரும் ரொம்ப பயப்படுவாங்க. இப்ப கூட போனுங்கிறதுனாலதான் இவ்ளோ தைரியமா பேசினேன். திடீர்னு நேர்ல எல்லாம் அவரை பார்த்தேன், அப்படியே நடுங்கிட்டே நிப்பேன், பேச்சே வராது. நீ ஒன்னும் கவலைப்படாத பஞ்சு. நீ ரவுடின்னு சொன்னதுமே எங்க அப்பாவுக்கு பாதி ஓகே தான். இது என்னது? ரவுடினா பொண்ணு தர மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். உங்க அப்பா என்னன்னா, உங்க அப்பா என்னன்னா இவ்வளவு டிஃபரெண்டா இருக்காப்ல? அவருக்கு அவரு மாதிரியே வீரமா இருக்கிற ஆம்பளைய கண்டா ரொம்ப பிடிக்கும், அதான். இங்க பாரு, அவரு நாளைக்கு ஊர்ல இருந்து வராரு. 5 வருஷமா இந்த ஊர்ல காலே வைக்க மாட்டேன்னு வைராகியமா இருந்தாரு. இப்போ ஒன்ன பாக்கிறதுக்காக கிளம்பி வரேன்னு சொல்லிருக்காரு. ஏன் அவரு 5 வருஷமா இந்த ஊர்ல கால் எடுத்து வைக்கல? அத நாளைக்கு அவரே சொல்லுவார். அப்ப அவரை நாளைக்கு நான் மீட் பண்ணியே ஆகணுமா? உனக்கு சில டெஸ்ட் வைப்பாருன்னு நினைக்கிறேன். எப்படியாவது அதுல எல்லாம் பாஸ் பண்ணிடு. பஞ்சு நாளைக்கு நீ சட்னி தான் போல இருக்க. மஞ்சு நாளைக்கு ஜஸ்ட் ஒரு மீட்டிங் மட்டும் வச்சுக்கிட்டு இந்த டெஸ்ட் எல்லாம் ஒரு வாரம் தள்ளி வச்சுக்கலாம்னு உங்க அப்பாட்ட கொஞ்சம் கேள. இப்ப சான்ஸே இல்ல. ஏன்னா டெஸ்ட்னா நீ நினைக்கிற மாதிரி அவர் டெஸ்ட்னு சொல்லிட்டு எல்லாம் வைக்க மாட்டாரு. உனக்கே தெரியாம உன்னை டெஸ்ட் பண்ணுவாரு. ஐயோ, இவ கொடுக்குற பில்டப் தாங்க முடியலையே. பஞ்சு நீ பஞ்சா ஆக போறடா. சரி, அப்பா நாளைக்கு காலையில வரதுனால எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும். நான் கிளம்புறேன். காலையில வந்து எங்க அப்பா வசத்திரு, சரியா? ஆல் தி பெஸ்ட். இவ பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டா. நம்ம பட போற பாடு நமக்கு தானே தெரியும். நம்மளை எவன் காப்பாத்துறது? முருகா, நீ தான் காப்பாத்தணும்.
இந்தாங்க சார் உங்க ரிப்போர்ட். ஓகே. நீங்க அங்க போய் உட்காருங்க. ம். பிரெக்னன்சி மந்த்லி செக்அப்காக வந்திருக்கேன். ஏற்கனவே ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன். பேரு மல்லிகா. ஒரு நிமிஷம் மேடம். ம். இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிடுங்க மேடம். ஷூர். கொடுங்க. மேடம் டாக்டர் வேற பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்காங்க. அது முடிஞ்ச உடனே கூப்பிடுறேன், நீங்க வெயிட் பண்ணுங்க. சரி. ஆஃபீஸ்க்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சா? என்ன சொல்லுவாங்க? இது என்ன ஸ்கூலா? வெளியே போய் முட்டி போட சொல்றதுக்கு? மேடம் சொல்லுங்க. ஃபார்ம்ல சைன் இல்லையே. இல்லையே, நான் எல்லா இடத்துலயுமே கரெக்டா சைன் பண்ணிட்டேனே. ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. நீங்க சைன் பண்ணிட்டீங்க மேடம், உங்க ஹஸ்பண்ட் சைன் பண்ணலையே. பண்ண சொல்லுங்க மேடம் அவரை. இல்ல, அது ஃபில் பண்ணலன்னா பரவாயில்ல, விடுங்க. மேடம் அப்படியெல்லாம் விட முடியாது மேடம். பிரெக்னன்சி கேஸ் அட்டென்ட் பண்ணணும்னா கம்பல்சரி ஹஸ்பண்டோட சைன் வேணும். இங்கே தானே இருக்காங்க, சைன் பண்ண சொல்லுங்க. மல்லி, அந்த பொண்ணு நம்ம புருஷன் நினச்சினுக்குது, இல்லைன்னு சொல்லு. ம். மேடம் சைன் பண்ண சொல்லுங்க மேடம். இந்தாங்க. இங்க பாருங்க, ஹஸ்பண்ட் இல்லைன்னா என்ன ப்ரொசீஜரோ அதைப்படி நீங்க பண்ணுங்க. இல்லைன்னா உயிரோட இல்லையா இல்ல ஊர்ல இல்லையா? உயிரோட இல்லைன்னா டெத் சர்டிஃபிகேட் வேணும். சப்போஸ் வேற எங்கேயாவது போயிருக்காருன்னா ப்ரூஃப் வேணும். இல்லைன்னா நாங்கள் அட்டென்ட் பண்ண மாட்டோம் மேடம். நீங்க எதுக்கு இப்போ இப்படி இவ்ளோ ரூடா பேசுறீங்க? இது ரூல்ஸ் மேடம். நீங்க எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் கேட்பாங்க. இல்ல மேடம், நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்க ஹஸ்பண்ட் வந்து எங்களை கேள்வி கேட்க கூடாதுல்ல. எங்க ரூல்ஸ் எல்லாம் மீற முடியாது மேடம். ஹஸ்பண்டோட சைன் இருந்தா மட்டும்தான் ட்ரீட்மெண்ட்டே பண்ணுவோம். ஐயோ, இப்போ என்ன பண்றது? இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி கூட, வேற ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு போலாம் வா. எப்படி போக முடியும்? அதான் எங்க போனாலும் இதே ரூல்ஸ் தான் சொல்றாங்கல்ல. அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருக்க முடியுமா? இதுக்காக தான் இது ஆரம்பத்திலே கலைச்சு தொலைச்சிருக்கான்னு சொன்னேன். எங்க என் பேச்சு கேட்டீங்க? இப்போ என்ன பண்றது? வாங்க போலாம். எங்க? வீட்டுக்கு தான். இரு. ஏ. ஓ. மல்லி, ஏன் இப்படி கோவப்பட்டுனுக்குற? கோவப்பட்டா யாருக்கு பாதிப்பு? வயிற்றுல இருக்கிறது தான். ட்ரீட்மெண்ட் எடுக்க வேணாமா? வேண்டாம். இப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கலன்னா என்ன ஆகும்? எனக்கோ இல்ல குழந்தைக்கோ ஏதாவது ஒன்று ஆகும், அவ்வளவுதானே. ஆனா ஆயிட்டு போது, விடுங்க. என்ன நடக்குமோ அதான் நடக்கும். நீங்க வாங்க போலாம். லூஸ் மாதிரி பேசுனது அது புரியுதா? வாய மூடு. நான் வேணா அந்த பொண்ணாண்ட பேசி ஏதாவது சொல்லி. என்ன பேச போறீங்க? அவதான் ரூல்ஸ் மீற முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டால. இல்ல இந்த கார்டியன் கீடியன் அந்த மாதிரி கையெழுத்து போடலாமான்னு கேட்டா? அப்படின்னா கூட ஹஸ்பண்ட் எங்கங்கிற क्वेश्चन வருதுல. ஏன் தலையெழுத்து எப்பவுமே அப்படிதான். என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும். எனக்கு எப்போ என்ன நல்லது நடந்திருக்கு, அதுக்கு தான் நான் செத்து போயிடுறேன்னு சொன்னேன். அதுக்கும் விட மாட்டேன்றீங்க. விடுங்க, இதனால என் உயிர் போதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க போலாம். எப்ப பார்த்தாலும் உயிர் போகணும் சொல்லிட்டு என்ன அர்த்தம்? மல்லி, தயவுசெய்து அல்லாத எழுத எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. கையெழுத்து போன அவள் தானே, நான் போடுற விடு. இல்ல வேண்டாம். இதனால வேற ஏதாவது பிரச்சனை வந்துரு போகுது. என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நீ எல்லாரும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்றல. அந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டா என்ன போகுது? அது நம்ம 2 பேரும் தெரியும், அது யாருன்னு சொல்ல வேண்டாம். பரவாயில்ல, நான் பார்த்து வா. நீ ஏமா கையெழுத்து போடணும்? இங்க போடுங்க சார். போடு. அவ்வளோதானே? அவ்வளவுதான் சார். ஓகே, நீ வா டெஸ்ட் எடுத்துக்கலாம் வா. என்ன இன்னும் இவ்வளவு காணோம்? கல்பனா, எதுக்கு எதுக்கு நீ இப்ப என்ன ரவுண்ட் கட்டுற? உனக்கு
எவ்வளவு கொழுப்பு இருந்தா நான் அவ்வளவு சொல்லியும் தைரியமா என்ன தேடி என் வீட்டுக்கே வந்திருப்ப. என்ன என் ஃபர்ஸ்ட் நைட் தடுக்கலான்னு வந்தியா? இப்ப நீ அதை நினைச்சு வந்திருந்தாலும் உன் எண்ணம் பலிக்காது. ஏன்னா அது நேத்தே நடந்து முடிஞ்சிருச்சு. அப்படியா? ஆமா, என்னமோ நாங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தா உலகமே அழிஞ்சிடுங்கிற மாதிரி பில்டப் கொடுத்தாரே உன் கைத்தடி ஜோசிக்காரரு. அய்யோ, தப்பு தப்பு, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. அவர் ரொம்ப பெரிய ஜோசிக்காரரு. அவர் சொன்னதெல்லாம் அப்படியே பலிக்குமா? கணத்துல போட்டுக்க. உன் கண்ணத்துலதான் நான் 2 போடணும். அந்த ஆளு சொல்றது எல்லாமே உண்மைனா இப்ப எங்களுக்கு என்ன நடந்துச்சு? ஒண்ணுமே நடக்கலையே, நல்லதானே இருக்கும். ஏய், எவ்வளவு கொடுத்த அந்த ஆளுக்கு? 250 rupees, 250 ரூபா. ஓ, அதுக்கே நீ சொல்ல சொன்ன பொய்க்கு ஒத்துக்கிட்டாரா? பொய்லாம் இல்ல, நான் அந்த ஆள் பார்த்த ஜோசியத்துக்கு கொடுத்த பணத்தை பத்தி சொல்றேன்டி. ஆசராம நீயும் சமாளிக்கிறியே. ஆமா, எனக்கு ஒரு டவுட், அதை மட்டும் கிளியர் பண்ணு, எல்லாம் சரியாயிடும். நாமளும் சமாதானம் ஆயிடலாம். என்ன டவுட்? இந்தியா எப்ப வல்லரசு ஆகும்? சொல்லு. என்னடி இப்படி சம்பந்தமே இல்லாத கேள்வி எல்லாம் கேக்குற? சரி விடு, இது கொஞ்சம் கஷ்டமான கேள்விதான். இதுக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியாது. உனக்கு நான் ஈஸியா கேள்வி கேக்குறேன், ஆனா நீ கரெக்டா ஆன்சர் சொல்லணும். எதுக்காக என்னையும் என் புருஷனையும் பிரிக்கணும்னு நினைக்கிற? அதுல உனக்கு என்ன சந்தோஷம் கிடைக்க போகுது? என்னடி இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு ஆன்சர் தெரிஞ்ச கொஸ்டின் தானே நான் கேட்டேன், பதில் சொல்லு. சத்தியமா சொல்றேன்டி, நீ அவரும் ரொம்ப நாளைக்கு சந்தோஷமா சேர்ந்து வாழணும்னு தான் நான் நினைக்கிறேன். நீ என்ன பார்த்து இப்படி கேட்டுட்டியே, அம்மா மனசு எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமா? ராத்திரியில நான் தூங்கவே இல்லடி. என் கண்ணை பாரு எப்படி வீங்கி இருக்குன்னு. ஏய், உன் கண்ணு ரொம்ப நாளாவே அப்படிதான் இருக்கு. நீ என்ன அப்படி பேசிட்டியேன்னு ராத்திரி பூரா நான் அழுதுட்டே இருந்தேன். இது பாரு, அழாத, கண்ணை தொட. இது பாரு, அம்மா எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செய்வேன், என்ன நம்புடி. சரி சரி, நான் நம்புறேன், கண்ணை தொட. இத சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்தியா, இல்ல வேற ஏதாவது விஷயம் இருக்கா? இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன அது? அது என்னன்னு சொல்லு. இன்னில இருந்து ஆடி மாசம் பிறந்திருக்கு. அதுக்கு என்ன இப்ப? ஆடி மாசம் பயங்கரமா காத்தடிக்கும், துணியெல்லாம் பார்த்து காய போடுன்னு சொல்ல வந்தியா? அதான் எனக்கே தெரியுமே. இல்லடி, ஆடி மாசம் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஒன்னா இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதான் பொண்ண நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு. ஒரு நிமிஷம் என் ரூமுக்கு வரியா? இங்கே எது வந்தாலும் இங்கே பேசலாம். அது என்னன்னா, என் துணி எதுவுமே மடிக்காம இருக்கு, அதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நீயும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணினா அதெல்லாம் சீக்கிரமா எடுத்து வச்சுட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போலாம். அப்படியா? அப்ப சரி வா. வா. ஓடி வா. ஐயோ ஐயோ அம்மா, வேணாடி. ஐயோ அம்மா, ஐயோ தாயா நீ பேய். புருஷனை பொண்டாட்டியும் சேர்ந்து ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள ஆடி மாசமா பிரிஞ்சிருக்குமா? 2 நாளா நானும் பாக்குறேன், நீ ஒரு மாதிரியா தான் தெரியற. ஓ, நல்லதுக்கு தாண்டி சொன்னேன். இவ்வளவு அடி வாங்கி பேச்சு வர சிவகாமி, எஸ்கேப்பா? வேதா, வா மல்லிகா, உனக்காக தான் சாப்பிடாம வெயிட் பண்றேன். என்ன இது மாலை? கோவிலுக்கு போயிருந்தோம். போனோம்னா உன் கூட யார் வந்தா? நான் தான் ஒரு அக்காவை பார்க்க போறேன்னு சொன்னேன்ல, அந்த அக்கா கோவிலுக்கு போறேன்னு சொன்னாங்க. சரி, கோவிலுக்கு தானே போறாங்கன்னு நானும் கூடவே போனேன். அந்த கோவில் ஐயருக்கு என்ன தோணுச்சுன்னே தெரியல, திடீர்னு சாமி கழுத்துல இருந்த மாலையை எடுத்துட்டு வந்து என் கையில கொடுத்து என்ன போட்டுக்க சொன்னாரு. என்ன 2 மாலை இருக்கிற மாதிரி இருக்கு?
அது அந்த அக்கா என் கூட வந்தாங்கல்ல, அவங்களுக்கும் ஒரு மாலையை போட்டு விட்டாரு. நான் அதை மறந்து இங்க எடுத்துட்டு வந்துட்டேன். சரி, இதை போய் ரூம்ல வச்சுட்டு வா, சாப்பிடலாம். டைனிங் டேபிள்ல போய் வச்சுட்டேன். இங்க பாத்தியா, கோவில கட்டினாங்க. இது என்ன புதுசா பச்சை கலர்ல இருக்கு? அதனாலதான் உன்கிட்ட காட்டினேன். குபேரர் கோவில்ல எல்லாமே பச்சை கலர்ல தான் இருக்கும். சரி, இந்தா குங்குமம் வச்சுக்கோ. குங்குமமும் பச்சை கலர்ல இருக்கு. இதுக்கு முன்னாடி நீ குபேர கோவில் போனதே இல்லையா? சரி, இந்தா வச்சுக்கோ.